Hi guys, a happy day to all. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 2ல் இருக்க ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட கண்டினியூஷன் சாப்டர் 6 பார்க்க போகிறோம், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி இதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ வந்துட்டு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பற்றி பார்க்கலாம். ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பொறுத்த வரைக்கும் எதுக்காக ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி உருவாச்சு, இந்த மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் த கம்பெனி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்றது ஒரு தனித்துவமான கம்பெனி. இது வந்து எதுக்காக உருவாச்சு அப்படின்னா சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப்லேயும் பார்ட்னர்ஷிப் கன்சோன்லேயும் இருக்க சில லிமிட்டேஷன்ஸை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை வந்து க்ரியேட் பண்ணாங்க. நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக ஆக நம்ம வந்துட்டு ஒரு நெசசிட்டியான ஒரு பிளேஸில் நிற்கிறோம். என்ன அப்படின்னா நிறைய கேபிட்டல் போட்டு நிறைய மேனேஜரல் ஸ்கில் வச்சு ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பண்ணணும் அப்படின்ற ஒரு நெசசியேட் பொசிஷனில் நம்ம இருக்கிறோம். அதனால் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப் தான் பார்த்தோம். அதில் இருக்க ஒரு சில ட்ராபேக்ஸ் லைக் அதோட லிமிட்டட் கேபிட்டல் அண்ட் மேனேஜரியல் எபிலிட்டி. நிறைய பேரால் வந்துட்டு கேபிட்டல் மட்டும் கொடுக்க முடியும், நிறைய பேர் மேனேஜரியல் ஸ்கில்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்றது ஒரு பெரிய பேர்டனாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வச்சுட்டு நம்மளால் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை இந்த மாடர்ன் டைம்ஸில் வந்துட்டு உருவாக்க முடியாது. ஸோ அதுக்காக வேண்டி க்ரியேட் ஆனது தான் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. இதுதான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் நான் சொன்ன மீனிங் வித் அ பேராகிராஃப். ஸோ தேர்ஃபோர் த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். இதுக்காக தான் வந்துச்சு. அண்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது எது கீழே ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இப்போது ரீசெண்டாக வந்து 2013 அதை வந்து ரெனியூ பண்ணாங்க. அண்ட் அந்த 2013 கம்பெனிஸ் ஆக்ட் படி இதில் 29 சாப்டர்ஸ் இருக்குது அண்ட் 470 செஷன்ஸ் வந்து இருக்குது. And the act came into force on 12th September 2013 with few changes like earlier private company maximum number of members எவ்வளோ இருக்கலாம். 1956 அந்த ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 50 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த 2013 ஆக்ட் படி 200 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் புதுசாக வந்துட்டு 1 person கம்பெனி அப்படின்ற ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியும் வந்துட்டு இந்த ஆக்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் ரெனியூ பண்ணும்போது வந்த சேஞ்சஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம். கம்பெனிஸ் ஆக்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பொறுத்த வரைக்கும் லார்ட் லிண்ட்லே அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கம்பெனி அப்படின்றது வந்து ஒரு அசோசியேஷன். அங்கே வந்துட்டு நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா மணிஸ் ஒர்த். நம்ம எதெல்லாம் மணிஸ் ஒர்த்துன்னு சொல்லுவோம், ஒரு அசெட் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மணிஸ் ஒர்த்தான ஒரு திங். ஸோ அந்த மாதிரி எய்தர் கேபிட்டல் ஆர் தி அசெட், ஃபர்னிச்சர், அவங்களோட லேண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி மணிஸ் ஒர்த்தான ஒரு விஷயத்தை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கம்பெனிக்காக. அண்ட் அதுக்கப்புறமேட்டு கம்பெனியில் கிடைக்கிற ஷேர்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு கம்பெனி. அண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு ஸ்டாக்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு கம்பெனி. அ கம்பெனி இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் மெனி பர்சன் ஹூ கான்ட்ரிபியூட் மணி ஆர் மணிஸ் ஒர்த் டு அ காமன் ஸ்டாக் அண்ட் எம்ப்ளாய் இட் இன் சம் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னா எய்தர் ட்ரேட் ஆர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஷேரை வந்து ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அரைசிங் தேர் ஃப்ரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஷேர்ஸ் ப்ராஃபிட் லாஸையும் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு லார்ட் லிண்ட்லே சொல்லியிருக்க ஒரு டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு செஷன் 2 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2018 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பெனி அப்படின்றது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா ஹேவிங் அ செப்பரேட் என்டிட்டி வித் அ பெர்பெக்சுவல் சக்சஷன் அண்ட் அ காமன் சீல். ஸோ இதில் நிறைய டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு புரியாது. ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி ஒரு பர்சன் இருக்கோம் அந்த மாதிரி கம்பெனி அப்படின்றதும் வந்து ஒரு தனி பர்சன் அண்ட் இட் இஸ் கிரியேட்டட் பை லா. படி அதை வந்து
கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு செப்பரேட் என்டிட்டினா வந்துட்டு நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து அசெட் வச்சுருக்கோம், ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம வந்து அசெட் வச்சுருக்கோம், நம்ம கடன் வாங்குகிறோம், நம்ம வந்து பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம செய்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் ஆஸ் அ கம்பெனியாக வந்துட்டு அவங்களும் செய்வாங்க. அதான் வந்து செப்பரேட் என்டிட்டின்னு சொல்கிறாங்க. வித் அ பெர்பெக்சுவல் சக்சஷன் அப்படின்னா, பெர்பெக்சுவல் அப்படின்னா நெவர் எண்டிங். ஏன் அப்படின்னா இதோட மெம்பர்ஸ் வந்து மாறிட்டே இருப்பாங்க. ஒரு மெம்பர் இப்போ வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேரை வேற ஒரு ஆளுக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி மெம்பர்ஸ் கேன் சேஞ்ச், பட் அந்த கம்பெனி வந்துட்டு நடந்துகிட்டே தான் இருக்கும். பெர்பெக்சுவல்னால் நெவர் எண்டிங், சக்சஷன்னா வந்துட்டு அடுத்தடுத்து அந்த பொசிஷன் வந்துட்டு யார் போனாலும் யார் வந்தாலும் கம்பெனி ரன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் பெர்பெக்சுவல் சக்சஷன். அண்ட் அ காமன் சீல், கம்பெனி பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்குன்ட்டு ஒரு காமன் சீல் இருக்கும். இப்போ எப்படி அது வந்துட்டு ஒரு பர்சனாக வந்து நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இப்போ நம்மனா இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேர் வச்சு நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுவோம், அவங்க இப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் காமன் சீல், அதாவது லோகோ ஆஃப் தி கம்பெனி. அதுக்குன்ட்டு ஒரு சீல் வந்து இருக்கணும், அதுதான் வந்து கம்பெனி அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2018 ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். A company as an entity has many distinct features which together make it unique. நிறைய ஃபீச்சர்ஸ் சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு யூனிக் ஆர்கனைசேஷனாக அதை வந்து உருவாக்கும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நேம் இருக்கும், காமன் சீல் இருக்கும். இது வந்து மெம்பர்ஸை விட்டு தனித்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம். அதோட மெம்பர்ஸ் வந்து ஓனர் ஆக முடியாது, தே ஆர் ஜஸ்ட் அ மெம்பர்ஸ். கம்பெனி வந்து தனி, மெம்பர்ஸ் வந்து தனி, அதுதான் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. Under incorporation, a company becomes a separate legal entity as compared to its members. So, member tani, ivanga tani. The company is distinct and different from its members. It has its own seal and its own name. Its assets and liability are separate and distinct from those of its members. So, asset liability எல்லாமே வந்துட்டு மெம்பர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிலையோ இல்லை மெம்பரோட லைபிலிட்டிலையோ வந்து இருக்காது. இது வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மெம்பர்ஸ். இது வந்து ஒரு தனி ஆள் அப்படின்னே சொல்லலாம். இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஓனிங் ப்ராப்பர்ட்டி. நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அதே விஷயத்த இந்த கம்பெனினாலையும் செய்ய முடியும். ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ண முடியும், டெப்ட் இன்கர் பண்ண முடியும், மணி பாரோ பண்ண முடியும், நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும், பேங்க் அக்கௌண்ட் வச்சு ஹேவிங் பேங்க் அக்கௌண்ட் செப்பரேட்டாக கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், என்ட்ரிங் இன்டு அ கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகும், அண்ட் சியூ பண்ண முடியும் லீகலாக, அண்ட் பீயிங் சியூட் அது மேலேயும் நம்மளால் கேஸ் போட முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஷார்ட் இது என்ன சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா. ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. லிமிட்டட் லயபிலிட்டி. ஸோ பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும், சோல் ப்ரிப்ரேட்டர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் லயபிலிட்டி. ஏன்னா வந்துட்டு டெப்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு அசெட் பத்தலை, கம்பெனியோட அசெட் பத்தலை அப்படின்னா பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸும் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இங்கே மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த ரிஸ்க் கிடையாது. மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்களோ கம்பெனியில் இருந்துட்டு அந்த ஷேருக்கு மட்டும்தான் அவங்க ரெஸ்பான்சிபிள். அண்ட் அந்த ஷேர் அமௌண்ட் ஏதாவது அவங்க கட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா அதை கட்டுறதுக்கான ஒரு லயபிலிட்டி மட்டும்தான், அந்த பொறுப்பு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கே தவிர கம்பெனியோட டெப்ட்டும் அண்ட் கம்பெனியோட அசெட் பத்தலைன்னா மெம்பர்ஸோட அசெட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே கிடையாது. ஸோ மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லயபிலிட்டி வந்து ரொம்பவே லிமிட்டட். இதான் இது மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. A liability of a members of a company is limited to the contribution of assets of a company up to the face value of shares held by him. நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஷேர்ஸ் வாங்கியிருக்கோமோ அது மட்டும்தான் வந்துட்டு we are liable, அதாவது மெம்பர்ஸ். A member is liable to pay only the uncalled money due on shares held by him. அவர் வாங்கியிருக்க ஷேரில் ஏதாவது காசு கட்டாமல் இருந்தால் அதை கட்டுறதுக்கான பொறுப்பு மட்டும்தான் அவருக்கு இருக்குது. இஃப் த அசெட் ஆஃப் அ கம்பெனி ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு பே லயபிலிட்டிஸ், த பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் நாட் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். கம்பெனியில் இருக்க அசெட் பத்தலை அப்படின்னா மெம்பர்ஸோட அசெட் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஸோ அதனால இது வந்து லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பெர்பெக்சுவல்
சசெஷன். பெர்பெக்சுவல் சசெஷன்னா என்னன்னு சொன்னேன், நெவர் எண்டிங், அடுத்து வந்து கம்பெனி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். மெம்பர்ஸ்க்கும் கம்பெனிக்கும் வந்துட்டு இந்த வைண்டிங் அப்பில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. மெம்பர்ஸ் வந்து அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க கம்பெனி விட்டு போகலாம். ஆனால் கம்பெனி வந்துட்டு மெம்பர்ஸோட ட்ரான்ஸ்ஃபர்னால மெம்பர்ஸ் மூலியமாக வைண்ட் அப் ஆகாது. கம்பெனிக்கே ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒழிய அதுக்கப்புறம் அவங்க வந்து எதுக்காக இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த பர்பஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா மட்டுமே வந்துட்டு கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ணுவாங்க. மெம்பர்ஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதான் பெர்பெக்சுவல் சஜஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்றதுனால ப்ராப்பர்ட்டிஸும் வந்துட்டு தனியாக கம்பெனி வந்து ஓன் பண்ணும், கம்பெனி ப்ராப்பர்ட்டி. அண்ட் மெம்பர்ஸ் வந்து அதில் உரிமை கொண்டாடுறதுக்கான ஒரு எந்த வாய்ப்பும் வந்து கிடையாது. கம்பெனி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மெம்பர்ஸ். ஸோ செப்பரேட்டாக அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவர் பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபரர், யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபரி. சரிங்களா? The shares in a company are freely transferable. When a member transfers his share to the another person, the transferee steps into the shoes of a transferer. ஸோ எல்லா அதாவது ஷேர்ஸோட ரைட்ஸை வந்து அவர் வாங்கிப்பார், transferee, and acquires all the rights of a transferer in respect of those shares. எவ்வளோ ஷேர்ஸ் சேல் பண்ணாங்களோ அதுக்குண்டான ரைட்ஸ் மட்டும் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டியில். ப்ரைவேட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் த ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் இன் கேஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ காமன் சீல்னால என்னன்னு சொன்னேன், லைக் அவங்களுக்குன்னு தனியாக லோகோ வந்து இருக்கும், அதுதான் வந்து காமன் சீல். இது வந்து கம்பெனி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்காது, ப்ரெசன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ யார் தான் இதை வந்து மேனேஜ் பண்ணுவா அப்படின்னு ஒரு கேள்வி இவ்வளோ நேரம் உங்களுக்கு கிளாஸ் கவனிச்சிருக்கும் போது வந்திருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வந்து த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்துட்டு கம்பெனியை மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு அவங்க ஓனர் ஆகிட முடியாது. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுமே வந்துட்டு யார் வந்து ஓட் பண்ணி சூஸ் பண்ணுவா அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஓட் பண்ணி. ஸோ இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்துட்டு ஓனர் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அண்ட் கம்பெனி சீல் வந்துட்டு ஒரு அஃபிஷியல் சிக்னேச்சர் ஆஃப் அ கம்பெனியாக வந்து இருக்கும். த நேம் ஆஃப் அ கம்பெனி மஸ்ட் பி என்கிரேவ்ட் ஆன் அ காமன் சீல். அந்த சீலில் வந்து கண்டிப்பாக கம்பெனியோட பேர் வந்து பதிஞ்சு இருக்கணும். அண்ட் எனி டாக்குமெண்ட் நாட் பிரிங்கிங் த சீல் ஆஃப் அ கம்பெனி மே நாட் பி அக்செப்டட். ஸோ கண்டிப்பாக அந்த கம்பெனி பற்றின எந்த ஒரு டீலிங்ஸாக இருந்தாலும் கம்பெனி சீல் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட், கெப்பாசிட்டி டு சியூ ஆர் பீயிங் சியூட். தனியாக ஒரு கம்பெனியாக நின்று மற்றவங்க மேலே கேஸ் போட முடியும். அண்ட் அந்த கம்பெனி மேலேயும் மற்றவங்க கேஸ் போட முடியும். A company can sue or be sued in its own name as distinct from its members. அந்த கேஸ்க்கும் மெம்பர்ஸ்க்கும் எந்த சம்மந்தம் இருக்காது, தனியாக இருக்கும். செப்பரேட் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணுறது தான். கம்பெனி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் அண்ட் மேனேஜட் பை இட்ஸ் மேனேஜரியல் பர்சனல். அதாவது யார் அப்படின்னா board of directors தான் அந்த persons. Shareholders are simply the holders of a share in a company and need not necessarily the managers of the company. Shareholders வந்து வெறும் holder of the shares தான், அவங்க வந்து மேனேஜர் ஆக முடியாது கம்பெனியில். நெக்ஸ்ட்டு ஒன் ஷேர் ஒன் ஓட். ஸோ இந்த ஓட்டிங் ப்ராசஸ் வந்து இங்கே ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒன் ஷேர் ஒன் ஓட். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு மெம்பர் வந்து 10 ஷேர் வச்சுருக்காரு அப்படின்னா அவர் 10 ஓட்ஸ் வந்து போட முடியும் இன் செலெக்ஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் எனி அதர் திங்ஸ் ரிகார்டிங் த கம்பெனி. ஸோ ஒரு ஷேருக்கு ஒரு ஓட். ஸோ நீங்கள் 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 100 ஓட் நீங்கள் வந்து போடலாம். அதுதான் வந்து concept. The principle of voting in a company is one share one vote. That is, if a person has 10 shares, he has 10 votes in a company. This is in direct distinction to the voting principle of cooperative society where one member one vote. So cooperative society பொறுத்த வரைக்கும் ஒரு மெம்பர் ஒரு ஓட்டு தான் போட முடியும். அவங்க வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருந்தாலும் ஒரு மெம்பர் ஒரு ஓட்டு தான் போட முடியும். Principle applies, that is irrespective of number of shares held, one member has only one vote.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரொம்ப ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். ஸோ அட்வான்டேஜ் வந்துட்டு லார்ஜ் கேபிட்டல். ஸோ இது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ். நிறைய கேபிட்டல் வந்து இவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கேதர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் கம்பெனி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 25,000 crores ஒரு வெஞ்சர், அதாவது ஒரு ஜர்னி, அதாவது டெலிகாம் அப்படின்ற பிஸ்னஸில் 25,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ரைஸ்டு. அது வந்துட்டு வேறு எந்த பிஸ்னஸ்னாலையும் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு கேதர் பண்ண முடியாது. இட் இஸ் utter impossible in sole proprietorship and partnership. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து லிமிட்டட் லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி வந்து ரொம்ப லிமிட்டட் ஃபார் இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா வந்துட்டு ஓன் ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இட் இஸ் லிமிட்டட், லயபிலிட்டி லிமிட்டடாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் ஃபார் the shareholders. The liability of a shareholder is limited. In the case of company limited by guarantee, his liability is restricted to the amount that he has guaranteed to contribute in the event of winding up of company. இதே வந்து guaranteed கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து கேரண்டி பண்ணியிருக்கார், வைண்டிங் அப் அப்போது நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அவர் லயபிளாக வந்து இருப்பார். ஸோ லிமிட்டட் லயபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேரும் வந்து ஒரு அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா வந்துட்டு இன்கேஸ் நம்மளுக்கு அந்த கம்பெனியில் இருக்க பிடிக்கல அப்படின்னா நம்மளோட ஷேரை வந்து ஈஸியாக சேல் பண்ணிவிட்டு உடனே வந்து கேஷ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இன் ஹேண்ட் கேஷ் வந்து நம்ம வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். யார்கிட்ட நம்ம சேல் பண்ணுறோமோ அவங்க கேஷ் கொடுத்துருவாங்க அந்த ஷேரோட ரேட்டுக்கு. ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்மளால் ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், விச் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் இன் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. நெக்ஸ்ட்டு பெர்பெக்சுவல் சஜஷன். அதே தான், கம்பெனி பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் வந்து வருவாங்க போவாங்க, பட் கண்டினியூஸாக வந்து கம்பெனி இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் இன் கேஸ் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. மெம்பர்ஸ் மே கோ ஆர் நியூ மெம்பர்ஸ் மே கம் இன், பட் த கம்பெனி continues to exist. This ensures continuity in the operation and the company can undertake long term investment. அவங்க வந்து எவ்வளோ நாளைக்கு வேணால் ஆப்ரேஷன் வந்து நடத்திட்டே இருக்கலாம். அதாவது இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறையா லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துட்டு லாங் டேர்முக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து மெம்பர்ஸ் வந்து இவங்க இருந்தால் தான் இந்த ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ மெம்பர்ஸ் மே கோ அண்ட் கம், பட் கம்பெனி எக்ஸிஸ்ட் வித்தவுட் எனி எண்ட். நெக்ஸ்ட், ப்ரமோஷன் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். ஈவன் அ ஸ்மால் பர்சன் கேன் இன்வெஸ்ட் இன் தி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஒரு ஷேர் கூட வாங்கலாம், அந்த மாதிரி வந்து ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ பீப்புள் வந்து சேவிங்ஸ் ஹேபிட் வந்து அவங்களுக்குள்ளே கொண்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு advantage. Joint stock company system encourages people to save. Even small amount can be used for the purchase of shares. A person can even buy one share of a company. ஒரு ஷேர் கூட வாங்கலாம். அது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வந்து அந்த பர்சனுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட், ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி. கம்பெனி பொறுத்த வரைக்கும் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறதுனால ரிஸ்க் பியரிங் வந்துட்டு எல்லாருக்கும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணி போகும்போது ஒருத்தரும் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லாஸ் தான் வந்துட்டு பேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ இந்த கெப்பாசிட்டி, ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி வந்து நிறைய இருக்கும். த லாஸ் ஆஃப் அ கம்பெனி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஈச் ஷேர் ஹோல்டர்ஸ் பியர்ஸ் வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் லாஸ். ஹென்ஸ் த கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன். இவங்க வந்துட்டு பெரிய பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் லிமிடெட் 2015 வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் செல்லர் ஆஃப் மோட்டர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு நிறைய சேல் பண்ணாங்க, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய சேல் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இவங்கக்கிட்ட நிறைய வந்து ஃபண்ட்ஸ் வந்து வந்தது. ஸோ தட் நிறைய வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அண்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லி 2015 வந்து இவங்கள ரெகக்னைஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த லார்ஜ் ஸ்கேலில் பண்ணதுனால காஸ்ட்டும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. காஸ்ட் எஃபிஷியன்சியும் பயங்கரமாக இருந்துச்சு அந்த கம்பெனிக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட். Joint stock company system has been responsible for the rapid growth.
பெரிய லெவலில் வந்து க்ரோத் கொண்டு வந்தாங்க, இண்டஸ்ட்ரியும் சரி ட்ரேடும் சரி மெனி கண்ட்ரீஸில். ஸோ இவங்க வந்து ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் இவங்களால பண்ண முடியும், ஈஸியாக ஃபினான்ஸ் வந்து கொண்டு வர முடியும் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனை வந்து பண்ண முடியும் அண்ட் கன்சியூமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து மெயின் எய்மாக வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கன்சியூமர்ஸோட நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டாங்க அண்ட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து நிறையா இன்கம் வந்து போச்சு பை மீன்ஸ் ஆஃப் டேக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இருந்துச்சு லார்ஜ் ஸ்கேல் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனினால. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்அட்வான்டேஜ். என்னதான் இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து காஸ்ட்லி அண்ட் டிஃபிகல்ட் டு ஃபார்ம். நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அண்ட் நிறைய காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும். ஸோ இது ரொம்ப காஸ்ட்லி அண்ட் டிஃபிகல்ட் டு ஃபார்ம். நம்பர் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் மஸ்ட் பி அப்சர்வ்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அ கம்பெனி. நம்பர்ஸ்னால் நிறைய இருக்குது, ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. டு அப்சர்வ் தீஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஹாவ் டு ஸ்பெண்ட் மச் டைம் அண்ட் மணி. ஸோ இதெல்லாம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்கு நிறைய காசு செலவாகும், நிறைய டைமும் வந்து செலவாகும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், ஹோப் ஃபார் டிஸ்ஹானஸ்ட் அண்ட் ஸ்க்ரூப்பிள்னஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அன்ஸ்க்ரூப்பிள்னஸ்னால் வந்துட்டு நேர்மையற்ற, நோ மாரல் பிரின்சிபிள்ஸ். அங்கே வந்துட்டு இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து தப்பு பண்ணலாம், ஹானஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பெய்டு ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்காக ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் கூப்பிட்டு வருவாங்க அண்ட் வேறு ஏதாவது மேனேஜரியல் ஸ்கில் ரிலேட்டடாக வந்துட்டு பெய்டு ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு வரும்போது அவங்க வந்துட்டு ஹானஸ்ட்டாக இல்லாமல் போகிறது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா யாருமே ஓனர் இல்லை இல்லையா, அதனால. They may make personal gain at the expenses of a company. கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ்லேருந்து பர்சனல் கெயின்ஸ் எடுப்பாங்க. They may misuse their powers and positions. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஆலிகார்கி. ஆலிகார்கினா வந்துட்டு a small group of people having the control. ஃபார் எக்ஸாம்பிள், ஷேர்ஸ் வாங்கினவங்கள வந்து ரிச் பர்சன்ஸ் இருப்பாங்க, நிறைய ஷேர் வாங்கியிருக்கவங்களும் இருப்பாங்க, கொஞ்சமாக ஷேர் வாங்கினவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த கொஞ்சமாக ஷேர் வாங்கினவங்கள டாமினேட் பண்ணி இந்த ரிச் பர்சன்ஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அவங்க எல்லோரும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண எல்லோரும் ஒரு சேம் செட் ஆஃப் குரூப்பாக சேர்ந்துட்டு கம்பெனியை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெகுலேஷன் வந்து ஃபியூ இண்டிவிஜுவல் மே கார்னர் த ஷேர் டு கெயின் கண்ட்ரோல் ஓவர் த கம்பெனி. அதே தான், ஸ்மால் செட் ஆஃப் பீப்புள்ஸ் சேர்ந்துட்டு அவங்கக்கிட்ட நிறையா ஷேர் இருக்கும். ஸோ யூஸிங் த ஷேர் கம்பெனியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த ஸ்பெகுலேஷன் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்துட்டு இன்சென்டிவ்லாம் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் போட மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்களோட இனிஷியேட்டிவ் வந்து லேக்காக இருக்கும். அதனால் இன்ட்ரெஸ்ட் வந்து லேக்காக இருக்கும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் லேக்காக இருக்கிறது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். லேக் ஆஃப் குட் லேபர் ரிலேஷன்ஷிப். இப்போ சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப்லையோ இல்லை பார்ட்னர்ஷிப்லையோ வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு கன்சியூமர்ஸ் கிட்ட நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனால் இந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் லேபர் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது. ஸோ அதான் சொல்கிறாங்க, இன் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் பர்சனல் சூப்பர்வைஷன் இஸ் பாசிபிள். வேலை செய்கிறவங்கக்கிட்டையும் வந்து நம்ம பர்சனலாக வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப்னா அவர் தனியாக நின்று பிஸ்னஸ் பண்ணுறவர். ஸோ அவர் லேபர்கிட்ட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுப்பார். பட் இன் அ கம்பெனி form of organization there is a lack of personal contact between the owner and the workers. ஸோ ஒர்க்கர்ஸ்க்கும் ஓனருக்குமே வந்துட்டு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது அண்ட் கன்சியூமர் டு ஒர்க்கர்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்கே போய் முடியும் அப்படின்னா, as a result there is a hope for more industrial டிஸ்பியூட்ஸ்னால் வந்துட்டு டிஸ்அக்ரிமெண்ட் ஆர் டிஸ்ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் வந்து இருக்கும் இன் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து ஹை டாக்ஸேஷன். ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய டேக்ஸ் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பார்க்கலாம். அண்ட் ஐ ஹோப் யூ would have understood the concept. Please share the video with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.